ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு சிம்மராசியிலே சுக்கிரன் சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 22 தேதி வரை 11 நாட்களுக்கு பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் சுயபலத்தோடு பயணிக்கிறார். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது ஒரு நல்ல பலம், தொழில் பலம், தொழிலுக்கு ஆதாயம், தொழில் முதலீடு, விரிவாக்கம், இதுக்கெல்லாம் நன்மைகள் கொடுக்கும். நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, வளர்ச்சி, ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய, ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். சுக்கிரன் நம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடமான ரிஷபராசிக்கு உரியவர், 12ஆம் இடமான துளாராசிக்கும் உரியவர். இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில், நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திரம் முறைப்படி கணிக்கும் போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால், 8-12 அதிகாரிகளாக வந்திருந்தால் நமக்கு பாதிப்புகள் உண்டு. அது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த இடம் சார்ந்து நமக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் செலவுகளையும் நமக்கு விரயங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளையும் குறிக்கும். அப்போ நம்ம அதை ஜனன ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பொதுவாக பலன்களை பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயம், பணவரவு சார்ந்த விஷயத்துக்கு நன்மை இருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரமே நமக்கு 2ஆம் வீட்டில் பூராடமாக இருக்கு. நம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில தான் பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருக்கு. 6ஆம் இடமான மேச ராசியில தான் பரணி நட்சத்திரம் என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான சிம்ம ராசி தான் தொழில் ஸ்தானத்துல தான் பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த சர்க்கியூட்டு ஒரு 3 மும்முனைய திரிகோணமாக அமைகிறது. இது ஒரு டீம் மாதிரி வேலை செய்யும். 2, 6, 10ங்கிறது இது பொருளாதாரத்துக்கும், வேலைக்கும், சொந்த தொழிலுக்கும், கௌரவத்துக்கும், அந்தஸ்துக்கும், ஒரு நல்ல அங்கீகாரத்திற்கும் நமக்கு வலிமை சேர்ப்பது. அப்படிப்பட்ட வலிமையை இப்போ நம்ம அனுபவிச்சிருக்கோம். இது பூரமாக மட்டும் செயல்படாது, போராடமாகவும் பரணியாகவும் இந்த நட்சத்திரங்கள் ஆற்றல் நமக்கு சுக்கிரன் மூலமாக வெளிப்படுகின்றன. அந்த பாவத்தினுடைய பலன்களை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ 2ஆம் இடமான பண சேமிப்புக்கு வளர்ச்சி பண்ணி கொடுக்குது. 6ஆம் இடமான வேலை, சர்வீஸு, இதுக்கும் டெவலப் பண்ணி தருது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது கொஞ்சம் 6ஆம் இடம் என்பது நோய் சார்ந்த விஷயத்தில் நம்ம கவனம் எடுத்துக்கணும். 6ஆம் இடம் என்பது இப்போ ஒரு தலைவலி வர்றது, அதே நேரத்தில் டயபிட்டிஸ், கிட்னி சம்மந்தப்பட்டது, ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது, தலையில் நீர் கோர்த்துக்குதுன்னு சொல்கிறோமே அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்டது அவரவர்களுடைய பருவத்திற்கேற்ப, அவரவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய வலிமைக்கேற்ப சில உடல் உபாதைகளை கொடுக்கலாம். மற்றபடி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். ஏன்னா கணவன் மனைவி உறவுங்கிறது நம்மளுடைய விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடமான அதிபதியான சுக்கிரன் தான். அவர் 6ஆம் இடத்தினுடைய ஆற்றலையும், 2ஆம் இடத்தினுடைய ஆற்றலையும், 10ஆம் இடத்தினுடைய ஆற்றலையும் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், ஈகோ விளையாடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையை இன்க்ரீஸ் பண்ண நினைப்பீங்க. அப்போ ஒரு சில வார்த்தைகள் பகையை தோற்றுவித்து ஆர்குமெண்ட்டில் போய்கிட்டு இருக்கும். இதனால் மனஸ்தாபங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும். அப்போ உறவு ரீதியாக நல்லா இல்லை, பொருள் ரீதியாக நல்லா இருக்கு. இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக பிஹேவ் பண்ணிக்கணும். அதிகமான அட்டாச்மெண்ட்டு, கான்டாக்டை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் சமரசத்துக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாமல் அப்படியே விட்டு பிடிக்கலாம், அல்லது கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகலாம். அது மாதிரி போயிட்டிங்கன்னா இந்த 11 நாட்களில் அது பிரச்சனைகள் பெருசாகாமல் நமக்கு ஒருத்தருக்கு ஒரு மனஸ்தாபங்கள் அதிகப்படாமல் பார்த்துக்கலாம். பூர்வீகம்
தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான். பேரண்ட்ஸ் இருப்பாங்க பூர்வீகத்தில், பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் டீலிங் நடக்கிறதுல இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தை விலக்கி வைக்கணும். இல்லைன்னா எமோஷனலி அட்டாச்சு இருக்கிறதுக்கு பதிலாக அது ஆர்கியூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வம்பு வழக்கு அதிகமாகும். அதே மாதிரி தான் தெய்வ அனுகிரகம், குலதெய்வ கோயில் காரியங்கள், மற்றபடி ஆன்மீக காரியங்கள்லையும் கொஞ்சம் ஈடுபாடுகளில் வந்து நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு பொருளாதார சார்ந்த நன்மைகளை கொடுக்குது அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்கு மகாலட்சுமி தான் தேவதை. அப்போ இந்த பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் லக்ஷ்மி வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ஜென்ரலாகவே எப்போவுமே தொழிலுக்கும் பண வரவுக்கும் சிறப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோக பலன் இப்போ கைகூடி இருக்கு. அதனால் இந்த நட்சத்திரங்களையும் பயன்படுத்துங்க எப்போவுமே. அதே போல் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் தொழிலுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா நன்மைகள் நடக்கும். மூத்த சகோதரம், சகோதரி, நண்பர்கள் இந்த வகையில் அவங்களுக்கு ஏற்படும் சில சிரமங்கள், விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள் நம்மளையும் கொஞ்சம் பாதிக்கும். அதனால் அது சார்ந்த இன்வால்மெண்ட்டை நம்ம குறைச்சிக்கணும். அதன் மூலமாக மனசு சங்கடப்படுறதோ, உறவுகளில் பிரிவுகள் ஏற்படுறதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலதனம் பண்ணுறது, முதலீடு பண்ணுறதுக்கு சரியான காலகட்டம். ஒரு தொழிலில் இருந்து விரிவாக்கம் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம், வேறு இடத்துல பிரான்ச்சு போடுறோம், இதுக்கெல்லாம் சாதகமாக நடைபெறும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் தொழில் வளர்ச்சியும் நன்மை பெறும். அதே மாதிரி வெளி ஊருக்கு போய் வேலை செய்கிறது, வெளி வேலைக்கு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணி போய் ஜாயின் பண்ணுறது, வெளிநாட்டு வேலைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்லது பண்ணும். அப்போ தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு கூடுதல் பதவி, பொறுப்புகள் எல்லாம் கூட கிடைக்கும். ஒரு இன்சார்ஜோட இப்போ கூடவே இன்னொரு இன்சார்ஜையும் சேர்த்து பார்க்குற யோகம் கிடைக்கும். பேசிக்கலாகவே நமக்கு ஒரு ஸ்டேஜ் நம்மளுடைய தரம் உயரும், நம்ம பொசிஷன் வந்து டெவலப் ஆகும். அந்த வகையில் புகழ் கிடைக்கும். சில பேர் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆராய்ச்சி சார்ந்த ஒரு வளர்ச்சிகளை அடையலாம். ரகசிய செயல் திட்டங்களும் நன்மை பெறும். அதனால் சுக்கிரன் அப்படின்னாலே நமக்கு பொருள் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை காட்டிருக்கிறோம். அப்போ அந்த தொழில் அதிபர்கள் அப்படிங்கிற வரிசையில் நீங்கள் ஒரு நவீன கட்டடம் சம்மந்தப்பட்டதோ, உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டதோ, கல்யாண மண்டபம், விளையாட்டு திடல், இது மாதிரியான டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டதோ, இதெல்லாம் திருமண காரியங்கள் சார்ந்தும் இதெல்லாம் வேலை செய்யும். ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, காலேஜஸ்ஸு, இது எல்லாத்துலேயுமே சுக்கிரனுடைய ஆதிக்க பலம் நன்றாக இருக்கிறது. நல்ல நவீன வாகனங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுக்குண்டான ஏஜென்சி எடுத்து நடத்துறது, வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறது, ஆபரணங்கள் சார்ந்த தொழில் செய்கிறது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மற்றும் நவீனமான துறைகள், பட்டு ஜவுளி மற்றும் அந்த குழந்தைகள் ரெடிமேட்ஸு, இது மாதிரியெல்லாம் நவீனமான ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்டை வந்து விற்கிறது. இது எல்லாமே இந்த சுக்கிரன் ஆதிக்க தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட கலை சார்ந்த துறை, சினிமா துறை சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸுக்கும் நன்றாக இருக்கும். தொழில் பலம் கைகூடும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.